ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் மற்றும் எஸ்ஐ எக்ஸாமிற்கான ஜிகேக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் 9 தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டுக்கலாம் பார்க்குறது நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் பார்த்துங்க. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ள போகலாம். பின்வருவனவற்றில் மிக்சோ வைரஸால் உண்டாகும் நோய் எது? அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த நோய் மிக்சோ வைரஸ் என்ற வைரஸால் உருவாகக்கூடியது அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் இன்ஃப்ளூயன்ஸா. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். மிக்சோ வைரஸால் உண்டாகும் நோய் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா. இந்த வைரஸால் உருவாகக்கூடிய நோயை பற்றி எதுன்னு பார்த்துடலாம். சாதாரண சளி இது எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எந்த வைரஸ்னால் உருவாகுது அப்படின்னா ரைனோ வைரஸ். சாதாரண சளி ரைனோ வைரஸ் என்ற வைரஸ்னால் உருவாகிறது. அடுத்து பாருங்கள், இன்ஃப்ளூயன்ஸா. இதான் பார்த்தோம் நம்ம மிக்சோ வைரஸ். இன்ஃப்ளூயன்ஸா மிக்சோ வைரஸ் என்ற வைரஸ்னால் உருவாகிறது. தட்டம்மை என்கிற நோய் ரூபெல்லா வைரஸ் என்ற வைரஸ்னால் உருவாகிறது. தட்டம்மை ரூபெல்லா என்ற வைரஸ்னால் உருவாகிறது. அடுத்து பாருங்கள், பொண்ணுக்கு வீங்கி. இது மிக்சோ வைரஸ் பொரோடிட்டிஸ். இதனால தான் இந்த பொண்ணுக்கு வீங்கி என்ற நோய் உருவாகிறது. அடுத்து சின்னம்மை, அதாவது சிக்கன் பாக்ஸ். இது எதனால் உருவாகுது அப்படின்னா வாரிசெல்லா சோஸ்டர் வைரஸ். இந்த வைரஸ்னால தான் சின்னம்மை என்ற நோய் உருவாகிறது. அப்புறம் பாருங்கள், போலியோ மைலிடிஸ். இந்த நோய் எதனால், அதாவது எந்த வைரஸ்னால் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலியோ வைரஸ். போலியோ மைலிடிஸ் என்ற எந்த நோயினால் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலியோ வைரஸ் என்ற வைரஸ்னால தான் உருவாகிறது. அடுத்து பாருங்கள், ஹெப்பாடைட்டிஸ் ஏ அல்லது நோய் தொற்றக்கூடிய ஹெப்பாடைட்டிஸ். இந்த நோய் இதுக்கான நோய் காரணி, அதாவது என்ன வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெப்பாடைட்டிஸ் ஏ வைரஸ். அடுத்து பாருங்கள், அதீத வயிற்றுப்போக்கு. அதீத வயிற்றுப்போக்கு எந்த வைரஸ்னால் உருவாகக்கூடியது அப்படின்னா ரோட்டா வைரஸ். இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாமில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நோய் பற்றி கண்டிப்பாக எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. இதெல்லாமே நல்லா பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின், குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதி எந்த இடத்தில் கட்டப்பட்டுள்ளது? அதாவது குவத் உல் இஸ்லாம் என்ற மசூதி எந்த இடத்துல கட்டப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் டெல்லி. ஆப்ஷன் சி தான் கரெக்டு, டெல்லி. அதாவது குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் என்னும் மசூதி எந்த இடத்துல கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில். அடுத்த கொஸ்டின், பெரிலியத்தின் குறியீடு என்ன? அது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது பெரிலியத்தின் குறியீடு அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் பிஇ. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். பெரிலியத்தின் குறியீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பிஇ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், நல்லியல்பு வாயு சமன்பாடு. இந்த கொஸ்டின் நிறைய தடவை எக்ஸாமில் கேட்குறாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது நல்லியல்பு வாயு சமன்பாடு அப்படின்னு கேட்குறாங்க. இதோட ஆன்சர் PV = RT. PV = RT. அதாவது ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நல்லியல்பு வாயு சமன்பாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா PV = RT. அதாவது Pனா எதுன்னு பார்த்தீங்கன்னா வாயுவின் அழுத்தம், Vனா வாயுவின் அளவு, Tனா முழுமையான வெப்பநிலை, அதாவது டெம்பரேச்சர், Rனா ஐடியல் கேஸ் மாறிலி. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நல்லியல்பு வாயு சமன்பாடு எக்ஸாமில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஆல்பா துகளின் அயனியாக்கும் திறன் பீட்டா துகள்களை டேஷ் மடங்கு அதிகம். அதாவது ஆல்பா துகளின் அயனியாக்கும் திறன் பீட்டா துகள்களை விட எத்தனை மடங்கு அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் 100 மடங்கு. ஆல்பா துகளின் அயனியாக்கும் திறன் பீட்டா துகள்களை விட 100 மடங்கு அதிகம்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரி ஆற்றல் அளவு. ஒரு ஆன்சர் 200 MeV. அதாவது அணுக்கரு பிளவின் மூலம் வெளியேற்றப்படும் சராசரியின் ஆற்றல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அதாவது ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாவர உள்ளமைப்பியல் பற்றிய தொகுப்பை முதலில் வெளியிட்டவர். ஆன்சர் நெகமையா க்ரூ. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். தாவர உள்ளமைப்பியல் பற்றிய தொகுப்பை முதலில் வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நெகமையா க்ரூ. அடுத்த கொஸ்டின். காஸ்பியன் கடல் நீர் ஓர்பியத்தின் அளவு. ஆன்சர் 14% to 17%. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். காஸ்பியன் கடல் நீர் ஓபியத்தின் அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14%லேருந்து 17% வரைக்கும் இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு. இந்த கொஸ்டின் வந்து நிறையா தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது ஒரு ஆன்சர் ஆம்பியர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகுகள்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர். இதோட குறியீடு என்ன கேட்டிருக்காங்க எக்ஸாமில், அதோட கேட்டிருக்காங்க குறியீடுனா ஏ. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகுதுன்னா ஆம்பியர். இந்த ஆம்பியரோட குறியீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ. அது மின்னோட்டத்தை அளவிடும் கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா மின்னோட்டமானி. மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகுனா ஆம்பியர். மின்னோட்டத்தை அளவிடும் கருவி எதுன்னு கேட்டாங்கன்னா மின்னோட்டமானி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஷினு. எக்ஸாமில் நிறையா தடவை ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட கடத்தி எது? அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட கடத்தி எதுன்னு கேட்குறாங்க. இதுவும் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஆன்சர் நிக்ரோம். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். மிக உயர்ந்த மின்தடை எண் கொண்ட கடத்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா நிக்ரோம். அடுத்த கொஸ்டின். கேத்தோடு கதிர்கள் எனப்படும் எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர் யார்? கேத்தோடு கதிர்கள் எனப்படும் எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர், அதாவது எதிர்மின் கதிர்கள் எனப்படும் எலக்ட்ரானை கண்டறிந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜே தாம்சன். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். தாவரங்களில் நீர் மற்றும் கனிமங்களை கடத்துவதற்கு பயன்படுவது எது? அதை கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து தாவரங்களில் நீர் மற்றும் கனிமங்களை கடத்துவதற்கு பயன்படுவது எதுன்னு கேட்குறாங்க. இது வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் தான் இதுவும். இதோட ஆன்சர் சைலம். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். தாவரங்களில் நீர் மற்றும் கனிமங்களை கடத்துவதற்கு பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சைலம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சைலம் சூழ் வாஸ்குலார் கற்றைக்கு எடுத்துக்காட்டு. அதை கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து சைலம் சூழ் வாஸ்குலார் கற்றைக்கு எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் டெரேசினா. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். வெப்பமண்டல மழைக்காடுகளில் காணப்படும் தாவரங்களில் எத்தனை சதவீத தாவரங்கள் மருத்துவ குணம் கொண்ட தாவரங்களாகும்? ஆன்சர் 25%. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. வெப்பமண்டல மழைக்காடுகளில் காணப்படும் தாவரங்களில் 25% தாவரங்கள் வந்து மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள். அடுத்த கொஸ்டின். நைட்ரஜனின் கிராம் அணுநிறை. அதை கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து நைட்ரஜனின் கிராம் அணுநிறை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் 14 கிராம். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். நைட்ரஜனின் கிராம் அணுநிறை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14 கிராம். அடுத்த கொஸ்டின். கட்டபொம்மனின் அமைச்சர் யார்? இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கட்டபொம்மனின் அமைச்சர் யார்? ஆன்சர் சிவசுப்பிரமணியனார். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கட்டபொம்மனின் அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவசுப்பிரமணியனார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
சென்னை மகாஜன சபையின் முதல் செயலர். அது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து சென்னை மகாஜன சபையின் முதல் செயலர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அனந்தாச்சார்லு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சென்னை மகாஜன சபையின் முதல் செயலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனந்தாச்சார்லு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த சென்னை மகாஜன சபை எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க கொஸ்டினில். எங்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை. அதாவது மெட்ராஸில், அதாவது இன்றைய சென்னை எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1884 மே மாதம். சென்னை மகாஜன சபை வந்து எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1884 மே மாதம். சரிங்களா, இந்த கொஸ்டினும் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதை நிறுவிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம் வீரராகவச்சார், ஜி சுப்பிரமணிய ஐயர், பி அனந்தாச்சார்லு. இவங்க 3 பேர் தான் நிறுவியவங்க. சரிங்களா, அதாவது அடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி ரெங்கையா நாயுடு. சரிங்களா, இந்த கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யாருன்னா பி ரெங்கையா நாயுடு. இவர் வந்து எப்போ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னா 1885. சரிங்களா, முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னா 1885. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ரெங்கையா நாயுடு. நல்லா டிஃப்ரெண்ட் பார்த்துங்க. அதே மாதிரி சென்னை மகாஜன சபையின் முதல் செயலர் யாருன்னா பி அனந்தாச்சார்லு. ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் நல்லா பார்த்துங்க. ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அந்த கொஷின்ஸ்லாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை பிரகடனத்தை வெளியிட்டவர். இந்த கொஸ்டினும் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை பிரகடனத்தை வெளியிட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் மருது சகோதரர்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை பிரகடனத்தை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். அது வந்து எந்த ஆண்டு வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1801 ஆண்டு. இந்த கொஸ்டின் இப்படி கூட கேட்டிருக்காங்க. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை பிரகடனம் வந்து வெளியிடப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1801. இதை வெளியிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். அடுத்த கொஸ்டின். திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 1 மோல் வாயுவானது டேஷ் லிட்டர் பர்மன் ஆக்கிரமிக்கும். அதாவது கொடுத்த ஆப்ஷன்லேருந்து எத்தனை லிட்டர் பர்மனை வந்து திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 1 மோல் வாயு வந்து ஆக்கிரமிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் 22.4 லிட்டர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 1 மோல் வாயுவானது 22.4 லிட்டர் பருமனை ஆக்கிரமிக்கும். சிறுநீரகத்தின் மேல் காணப்படும் சுரப்பி. இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இதோட ஆன்சர் அட்ரினல் சுரப்பி. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சிறுநீரகத்தின் மேல் காணப்படும் சுரப்பி எதுன்னு பார்த்தீங்கன்னா அட்ரினல் சுரப்பி. நெக்ஸ்ட்டு, கண் எத்தனை முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளது? ஆன்சர் 3. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். கண் 3 முக்கிய பகுதிகளை கொண்டுள்ளது. அடுத்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மம்லுக் என்பது எம்மொழி சொல். அதாவது மம்லுக் என்பது வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த மொழி சொல் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் அரேபிய மொழிச்சொல். மம்லுக் என்பது வந்து அரேபிய மொழிச்சொல். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அதாவது மம்லுக் என்றால் வந்து என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிமை. இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, மம்லுக் என்னதோட பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா அடிமை. அது எந்த மொழிச்சொல்னா அரேபிய மொழிச்சொல். அடுத்த கொஸ்டின். 2ஆம் உலகப் போரின் போது ஹிரோஷிமா நகரத்தில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் என்ன? இதோட ஆன்சர் லிட்டில் பாய்.
ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இரண்டாம் உலகப் போரின் போது ஹிரோஷிமா நகரத்தில் வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் பாய். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அலுமினியத்தில் ஒளியின் திசைவேகம் டேஷ் மீட்டர் பை வினாடி. அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எந்த அளவு அலுமினியத்தில் ஒளியின் திசைவேகம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் 6420. ஆப்ஷன் டி தான் கரெக்ட். அலுமினியத்தில் ஒளியின் திசைவேகம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6420 மீட்டர் பை வினாடி. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.